ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, என்னோடய பர்த்டே vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ டைம் வந்தீங்கன்னா பாதி நாள் வந்து என்னோடய பர்த்டேயில் வந்து முடிஞ்சிருச்சு. என்னன்னே தெரியல, இன்றைக்கி ஒரு மாதிரியாக ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. காலையிலேருந்து ஆனால் நாங்கள் வந்து எதுவுமே பண்ணல. பாப்பாவை பார்த்துட்டு வீட்டில் குக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஹஸ்பண்ட்க்கு வந்து சண்டேன்றதுனால கொஞ்சம் ஒர்க் வந்து நிறையா இருக்குன்றதுனால நாங்கள் வந்து இன்றைக்கி வேணாம், வீக் டேஸில் ஒரு நாள் போகலாம், எங்கேயாச்சும் வெளியே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி எந்த ஒரு பிளானுமே வச்சுக்கல. சரி, வீட்லேயும் இருக்க முடியல, பர்த்டே வச்சு ரொம்ப சிம்பிளாக போதே சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு போகிறாங்க. அப்படியே வந்து என்னை சித்தி வீட்டில் விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. என்னோடய தம்பி தங்கச்சியெல்லாம் வர சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து சும்மா போனாவும் போர் அடிக்குமேன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் வர சொல்லியிருக்கேன். ஸோ அங்கே என்னென்னலாம் நடக்கும், நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. ஸோ வந்து நம்ம குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அன்றைக்கி நைட்டு 12 o'clock கேக் கட் பண்ண கிளிப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அன்றைக்கி எனக்கு ரொம்பவே தூக்கம் வந்துருச்சு. வீட்டில் பாத்திரம்லாம் தேய்க்க வேண்டிய வேலை இருந்தது. பாப்பா தூங்கினோன்னா அதெல்லாம் தேய்ச்சிட்டு நான் வந்து தூங்கிட்டேன் லிட்டரலாக. அதுக்கப்புறம் அம்மா வந்து 11:48க்கு கரெக்டாக 11:58க்கு கரெக்டாக கால் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அண்ட் கரெக்டாக அவங்க கேக் எடுத்துகிட்டு வந்து லைட் ஆன் பண்ணோடனே பாப்பாவே எழுந்துட்டா. சரி, ரொம்ப நல்லதாக போச்சு, கேக் கட்டிங் எழுந்துட்டாலேன்னு சொல்லிட்டு அவளையும் தூக்கிட்டேன். எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதுலேருந்து என் பர்த்டே வரப்போலாம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கரெக்டாக 12 மணிக்கு கேக் வெட்டிடுவாங்க. இந்த வாட்டி என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டாக கேக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அம்மா வீட்டில் இருக்கப்போ வந்து என்னோடய கசின்ஸ்க்கு யார் பர்த்டேக்கு வந்தாலுமே சரி, அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு கரெக்டாக 12 o'clock நாங்கள் கேக் வெட்டிடுவோம். ஹஸ்பண்ட் வீட்டில் அதெல்லாம் பழக்கமே இல்லையா, பட் ஹஸ்பண்ட் செஞ்சுட்டாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் போல் ஹஸ்பண்டும் நானும் பாப்பாவும் கிளம்பி என்னோட சித்தி வீட்டுக்கு போயிட்டோம். ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ணுற இடம் வந்து சித்தி வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால வாங்க நம்ம ஆட்டோலேயே போயிடலான்னு சொல்லிட்டு ஆட்டோ புக் பண்ணிவிட்டு நாங்கள் 3 பேரும் கிளம்பிட்டோம். சித்தியோட பசங்களுக்கு வந்து கேக் தான் ரொம்பவே பிடிக்கும். ஸோ கேக் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு கேக் ஷாப் போயிருந்தோம். பீஸ் கேக்காக வாங்காமல் எல்லாருமே இருக்கிறதுனால அப்படியே ஃபுல் கேக்கே வாங்கிடலான்னு சொல்லிட்டு ஒரு 1/2 kg கேக் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் போன கேக் ஷாப்பில் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கேக்ஸ்லாம் இருந்தது. பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்தது. என்ன சித்தி வீட்டில் விட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்து அப்படியே ஆட்டோலேயே கிளம்பிட்டாங்க. நான் போனது பார்த்திங்கன்னா என்னோட செகண்ட் சித்தியோட வீடு. நான் போகிறேன்னு சொல்லிட்டு என்னோட ஃபஸ்ட்டு சித்தியும் அவங்க பசங்களையுமே வர சொல்லிட்டேன். இந்த இடம் பார்த்தாலே ஒரு வில்லேஜ் ஃபீல் மாதிரி இருக்கும். கிராமத்துக்குள்ளே இருக்கா என் சித்தி. ஆனால் பரவாயில்ல, ஏதோ ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி அடிக்கடி வந்துட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இவளுங்களுக்கு தான் ஸ்னேக் பாபு கூடலாம் வாழ்வாங்க. அப்படியே ரோட்லேயே ஸ்னேக் போகும். எப்படி இருந்துச்சு ஸ்னேக் பார்க்குறப்ப? பயமா இல்லை? நேற்று பார்த்துட்டா என்னைக்காவது கடிச்சு வைக்க போகுது. கனிஷ்கன் வர தள்ளி மாடு அடிமை கத்தோம். மாடு எல்லா விலங்குகளும் பார்க்கலாம் இங்க. இந்த நாங்கள் வந்துட்டு ஒரு பால் பாக்கெட் வாங்க வந்து 5 பேராக போகிறோம். மாடு இருக்கு, மாடோடு சேர்த்து 6 பேர். எனக்கு பிடிக்காது. 5 ரூபாய்க்கு எப்படி சிக்கன் 65 தராங்க? 5 ரூபாய்க்கு எப்படி சிக்கன் 65 தராங்க? தருவாங்க. அது வந்து என்னோட சித்தி வீடு சுற்றி இப்படி தான் லொக்கேஷன் இருக்கும். பார்க்கவே ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்களுக்கு லீவ்லாம் வரப்போ நாங்கள் வந்து சித்தி வீட்டுக்கு போயிட்டு மாடியில் வந்து வாட்டர் பலூன்லாம் விளையாடுவோம். யாருமே பக்கத்தில் நெய்பர்ஸ்லாம் வந்து அவ்வளோவா இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். எனக்கு இந்த மாதிரி ஒரு சீனரிக் வியூவோட வந்து வீடு இருக்கிறது தான் ரொம்பவே பிடிக்கும். நான் சின்ன வயசுலேருந்து மெயின் ரோட்லேயே வீடு இருந்ததில்ல, அதனால இந்த மாதிரி ஆசை. என்னோட பர்த்டேவோட அவுட்ஃபிட் இது தான். இது வந்து பாட்டி வீட்டில் எடுத்து தந்திருந்தது, அதுதான் போட்டிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து 2 saree எடுத்து தந்திருந்தாங்க. அதோட ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணல. அண்ட் அம்மா வந்து ஒரு க்ராப் டாப் எடுத்து தந்திருந்தாங்க. அதில் ஹெவி ஒர்க் இருக்கிறதுனால அதுவுமே ஸ்டிச் பண்ணல. எல்லாருமே கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு டைம் போயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் போர் அடிச்சது, என்ன பண்ணுறது தெரியல. தம்பியோட சைக்கிள் இருந்தது, முன்னாடி வீட்டில் வேற காற்று இல்லை, ஓடாது சொல்லியிருந்தான். நான் ஓட்டி காட்டுறேன்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். பிரணித்தை பின்னாடியே கத்திட்டே வந்திருந்தா. சரி, ஒரு 1/2 round மட்டும் அடிச்சுட்டு அப்படியே சைக்கிளை பார்க் பண்ணியாச்சு. எல்லாரும் லைனா வந்து வாங்கிக்கோங்க. ஃபேன் போட்டுமா? ஏங்க ஃபேன் போட்டுருங்க.
பிரணிதாக்கு ஏய் தாங்க நான் எனக்கு இந்த பீஸ் எனக்கு இந்த பீஸ் இருக்கு அவ வாயில இருந்துச்சு இதாங்க சித்தப்பா சுகர் டேட்டா யாராச்சும் எனக்கு கொடுத்தீங்களா பிரணிதா கொடுங்க பெரியம்மா கையோ பெரியம்மா வீடியோ காலே பண்ணல யாரும் ஹலோ ஹலோ பெரியம்மா ஒரு பெரிய பீஸ் என்னம்மா நான் வந்துட்டு கேக் வாங்கிட்டு வரேன்னு சொல்லலை, பட் எனக்கு முன்னாடியே அவங்க கேக் வாங்கிட்டாங்க. நான் வாங்கிட்டு வந்த கேக்கை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அவங்க வாங்கிட்டு வந்த கேக் மட்டும் வெட்டியாச்சு. அண்ட் பிரியாணியுமே வாங்கி வச்சுருந்தாங்க. எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட உடனே எல்லாருக்குமே ரொம்பவே டயர்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் பிரணீதாவும் தூங்குற டைம் வந்துருச்சு. அவளை வந்து தூங்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் டைமும் ஒரு 6 o'clock போல் ஆயிடுச்சு. ஷட்டில் விளாட்லான்னு சொல்லியிருந்தாங்க. கார்க் இல்லை, என்னையும் கூப்பிட்டாங்கன்னா கொண்டா ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் அனுப்பி வச்சுட்டேன். எனக்கு வந்து பெரிய இந்த பிளேயர் இப்படி அடிப்பாங்க. எனக்கு இது போட தெரியாது. நீங்க அடிக்கிற வர மாதிரி இருந்துச்சு அதான் சரி பாரு Bye. Bye bye. Ladu bye. Nanita bye. Bye chot Chitik bye chot. Mummy. Bye amma bye சொல்லிடு. அம்மா bye. Bye ma. Bye சொல்லுடா அம்மா. ஏறு என்ன பண்றேன்னு பாப்போம். பிரணிதா அம்மா bye சொல்லிடு. போட்டுமா? ஸோ என்னோட சித்தியும் வந்து அவங்களோட வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஹஸ்பண்ட் நைட்டு வர லேட் ஆகிடும்னு சொன்னதுனால நான் வந்து 7 o'clockலாம் நானும் பாப்பாவும் ஆட்டோ போட்டு கிளம்பிட்டோம். நல்ல வேளை இந்த பர்த்டேக்கு ஹஸ்பண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலனாலும் தங்கச்சியும் கூடலாம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இந்த vlog அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.